இன்றைக்கி எபிசோடு சிறகடிக்க ஆசை பார்த்ததுக்கப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நிம்மதி என்ன அப்படின்னா இந்த ப்ரோமோ பார்த்தும் பொழுது இந்த மனோஜும் முத்தும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிறது வந்த உடனே நமக்கு இருந்த ஒரு பெரிய கேள்வி, அப்போ ரோகிணி சிக்கலையா? ரோகிணி மாமாவாச்சும் சிக்கி ஏதாச்சும் தடுமாறி இன்னும் சந்தேகம் வலுக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அது நடக்கவே இல்லையா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறி இருந்துச்சு. ஆனால் இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி இன்னும் அவ்வளோ மோசமாக இன்னும் கதை போகலை. இப்போதைக்கு இந்த மனோஜன் முத்து சண்டை இன்றைக்கி திங்கட்கிழமைக்கான ஒரு ஃபில்லர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காமிக்கிறாங்க. ஸோ முதல்ல செல்வம் அவரோட மனைவியெல்லாம் அவங்க மனைவியுடைய அப்பா அம்மா காசிக்கு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னு பிரசாதம் கொடுக்கறதுக்காக வர சாப்பிட்டு போயிடுங்க உட்காந்து சாப்பிட வைக்கும் பொழுதே ரோகிணியும் மனோஜும் இப்போ தாம்தும்னு குதிக்கிறாங்க. என்ன அப்படின்னா நாங்கள் ஒரு டீலரை பார்க்க போகணும், மீட்டிங் இருக்குது, ஆட்டுக்குட்டி இருக்குன்ட்டு. உடனே அதனால் இப்போ என்ன அப்படின்னா கண்டவங்களாம் சாப்பிட்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணுமா அப்படின்னு மனோஜ் கத்த. அதை கேட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க. செல்வமும் ஒய்ஃபும் பாதியிலே கிளம்பி போன உடனே கட்டுப்பாய் முத்து ஏன்டா அப்படி நடந்துக்கிறேன், ஏன்டா அவ்வளோ இன்டீசெண்டாக நடந்துக்கிறேன்னு முத்துவும் ரவியும் பேசிக்கிட்டு இருக்க. உடனே ஒரு கட்டத்துக்கு மேலே நான் சாப்பிடணும்ல, எனக்கு பசிக்கும்ல, நான் சீக்கிரம் போகணும்லன்னு டக்குன்னு பிடிச்சி இழுத்து உட்கார வச்சு வாயில் சோத்தை திணிக்க பார்க்குறாரு முத்து. என்ன அவரை கொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னா, ஆமாம்மா அவன் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஒரு கலையபுரம் நடக்குது. ஏன் அவர் அப்படி சொன்னார் அப்படின்னு கேட்டால், இல்லை நான் சும்மா சின்ன கேஸ்லாம் வாங்கிட்டாங்களா அதனாலன்னு முத்து சொன்னாலும் இதுக்கான ஒரு உண்மை வேறங்கிறது நமக்கும் தெரியும், ஒரு ஃப்ளாஷ்பேக் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் 2 பேரையும் 2 சாரி கேட்க வைக்கிறாங்க. அப்புறம் பார்த்தா சம்மந்தமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு அப்புறமா ஒரு கேம் ஆட வைக்கிறோம் அப்படின்னு இந்த சைனீஸ் விஸ்பர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கேம் இருக்கும். அந்த கேம் மாதிரி தான் அது இருந்துச்சு. பார்த்தா ஒவ்வொருத்தங்களாம் ஒரு சைகையை செஞ்சு காமிக்க முன்னாடி இருந்து கடைசி வரைக்கும் போகும்பொழுது அதை எப்படி மாறுதுன்னு ஒரு கேம், அந்த கேமை போட்டு காமிச்சாங்க. ஏன் அப்படின்னு இருந்துச்சு நமக்கு. இது நல்ல சுதா வேறு போனாங்க, அவங்கள வேறு இப்போ போங்கன்னு இவங்க ஸ்ருதி வேறு அனுப்பிவிட்டாங்க. இது எல்லாத்துக்கும் பிறகு பார்த்திங்கன்னா சிந்தாமணி இப்போ முத்துக்கிட்ட கார் ஓட்ட வராங்க. அதெல்லாம் முத்து தான் தெரியாமல் வந்துட்டாங்க. அதெல்லாம் நான் கற்றுத்தரேன் அப்படிங்கிறாரு முத்து. ஏதோ வேலியில் போகிற ஓனா மாதிரி ஏதாவது தேவையில்லாத வேலைகள்லாம் அந்த குடும்பம் செஞ்சுக்கிட்டே இருக்கும், இந்த கப்பலும் வேறு. ஸோ அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள்.